நிறைய பேர் சொல்றான் தட்டில் போடுறான்னு. பாகவதாலையும் இப்படிதான் சொல்றான், வைதிகாலையும் இப்படிதான் சொல்றான். அவர் தட்டில் போடுறாரு, எடுத்துன்னு போறாரு. எடுத்துன்னு போட்டோமே ஐயா, எடுத்துன்னு போட்டோமே இல்லையா? தட்டில் போட்டா என்ன, உன் பாபம் போறது, உன் பாபத்தை அவ வாங்கிக்கிறா. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு 500 ரூபா தட்சணை ஒரு பிராமண ஆளுக்கு கொடுக்குறேன்னா அவன் எல்லாம் தலையில போட்டுக்கிறானே. எத்தனை பாவம் பரம்பரையா நீ பண்ணின பாவத்தெல்லாம் அவன் தலையில போட்டுக்கிறானோ, அதுக்கு ஏன் கணக்கு பார்க்குறேன்? பாகவத ஆளு கொடுக்கறத யோஜனை பண்ணாத. எத்தனை செலவு பண்றோம் நம்ம லைஃப்ல. இப்படி நான் சொன்னா பாகவத டிமாண்ட் பண்றாரு 2 பேர் கலப்பி விட்டுருவான். அப்படி சொல்லல, புரியுதா? நான் சொல்றது சாதாரணமா சொல்றேன். வைதிக ஆளுக்கு நிறைய கொடுங்கோ, குடுக்களுக்கெல்லாம் இப்ப சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் நிறைய கொடுங்கோ, பட்டாச்சாரியாருக்கெல்லாம் நிறைய கொடுங்க. அவள்லாம் சௌக்கியமா இருக்கணும். சொன்னார், எங்க ஊர் வாத்தியார் சைக்கிள்ல வந்துட்டார், இப்ப கார் வாங்கிட்டாருன்னா. ஏன் அவர் கடைசி வரையும் சைக்கிளே தான் பிராணம் போறவரையும் போகணுமா? கார் வாங்க முடியாதா? உங்க தாத்தா நடந்து போயிட்டார் வயலுக்கு, நீ இப்போ 35-40 லட்சம் ரூபாய்க்கு லேட்டஸ்ட் கார் வாங்கியிருக்கிய. உங்க தாத்தா மாதிரி தானே நீ இருக்கணும். ஏன் வண்டி வாங்கின? அவர் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி சகஸ்ர காயத்ரி பண்ணியதனுடைய பலன் நீ கார் வாங்கின.